நடைபெறுகின்ற அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நேற்று 17ஆம் தேதியும் இன்று 18 நாளை 19ஆம் தேதியும் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளில் நேற்றைய தினம் அரசாங்க தரப்பு பங்கு கொள்ளாமல் தானாகவே தவிர்த்துக் கொண்டது. ஆனாலும் பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகுவது என்ற முடிவை இதுவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கவில்லை. ஏனெனில் நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான சுமூகமான இலங்கையினுடைய ஆழ்புற ஒருமைப்பாட்டுக்கு உட்பட்ட வகையில் தமிழ் தேசிய இனத்திற்கும் சிங்கள தேசிய இனத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை உணர்ந்து தமிழர்கள் தனித்துவமாக வாழுகின்ற அவர்களுடைய பாரம்பரிய பிரதேசமான வடக்கு கிழக்கிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்று அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமானால் அது பேச்சுவார்த்தை மூலம்தான் எட்டப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை கொண்ட அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகாமல் அது பங்கு கொள்கின்றோம். கடந்த காலங்களிலும் கூட கடந்த 30 ஆண்டுகளிலும் தந்தை செல்வநாயகம் காலத்திலிருந்து கூட தமிழர்கள் பேச்சுவார்த்தையின் மீது நம்பிக்கையும் அதீதமான பற்றும் கொண்டே அவர்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலத்திலும் கூட அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் முழுமையான இதய சுத்தியோடு பங்கு கொண்டிருந்தார்கள். ஆனால் காலங்காலமாக இந்த பேச்சுவார்த்தைகளை குழப்புவதும் அதிலே இருந்து தமிழ் தரப்பை அகற்றுவதும் இலங்கை அரசினுடைய கபட நாடகமாகவே இருந்து வந்துள்ளது. அதன் ஒரு கட்டமாகத்தான் நேற்றைய பேச்சுவார்த்தைகளிலிருந்து கூட இலங்கை அரசு விலகிக் கொள்வது போல தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரான சூழலில் நேற்றைய தினம் எங்களுடைய தலைவர்கள் பேச்சுக்கு சென்ற பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு வரவில்லை. இன்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தை நடக்குமா நடைபெறாதா என்பது சரியாக தெரியாத நிலையிலும் பேச்சுக்கள் நடைபெற்றால் அதில் பங்கு கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இதய சுத்தியோடும் பூரண நம்பிக்கையோடும் விட்டுக் கொடுப்பு புரிந்துணர்வு அடிப்படையில் தமிழ் தேசிய இனத்திற்கான அவர்களுடைய காணி போலீஸ் அதிகாரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் அவர்களுடைய பூர்வீக சரித்திரபூர்வமான நிலத்திலே அவர்களுக்கு நிரந்தரமான தீர்வுக்காக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய காரியங்களை செய்து வருகின்றோம். அந்த காரியங்கள் இது வெற்றியளிக்கும் வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் விலக மாட்டோம். ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விலகினாலும் அவர்கள் தாங்களாக விலகிக் கொண்டால் அதற்கான பின் நடவடிக்கைகளை தொடர்ந்து எங்கள் கட்சி மேற்கொள்ளும். உள்துறை அமைச்சர் எஸ் என் கிருஷ்ணா அவர்கள் நேற்று முன்தினம் இலங்கை வந்திருக்கின்றார். அவர் இலங்கையினுடைய இறைமைக்கு உட்பட்ட வகையில் இலங்கை அரசினுடைய நிகழ்ச்சிகளுக்கு அமைவாகவே அவருடைய செயற்பாடுகள் இலங்கையிலே அமைந்திருக்கும். கடந்த காலங்களிலும் இவ்வாறு இலங்கைக்கு இந்தியாவினுடைய அமைச்சர்கள் வருகை தந்து போயிருக்கிறார்கள். கடுமையான யுத்தம் நடைபெற்ற 2009 முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது கூட பிரணாப் முகர்ஜியும் அந்த காலத்தில் இலங்கை வந்தார். ஆனால் இவர்களால் எந்த விடயங்களும் இந்த மண்ணில் ஆற்றப்படவில்லை. இப்பொழுதும் திரும்ப அதே பல்லவி பாடத்தையே கிருஷ்ணா அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் 13வது திருத்தச் சட்டத்துக்கு அமைய 13 வழங்குவதற்கு ஜனாதிபதி தயாராக இருக்கிறார் என்று. 13வது திருத்தச் சட்டம் வருகின்ற போது கூட இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டதே 13வது திருத்தச் சட்டத்தை பிறப்பிக்கப்பட்டுத்தான். அதனை பின்னர் இந்திய ராணுவம் இலங்கையிலே இருந்த காலத்தில் 88, 89களில் அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராக இருந்த அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் கூட அதனை ஒரு பொருத்தமில்லாத தீர்வு திட்டமாக இந்திய அரசுக்கு அவர் தெரியப்படுத்தி இருந்தார். இப்பொழுதும் திரும்பவும் வடக்கு கிழக்கு சட்ட ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் இங்கிருக்கின்ற மக்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் வழங்கப்பட்ட நிலையில் 13வது திருத்தம் என்று ஒரு பல்லவி பாடுவதன் மூலம் எதுவுமே இலங்கையில் நடைபெறப் போவதில்லை. 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இலங்கை அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் 13வது திருத்தச் சட்டம் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியதுதான் அவரிடம் இருக்கிற வேலையை தவிர அதற்கான காலத்தை இழுத்தடித்து பேசுவதோ அல்லது காலத்தை கடத்துவதோ அல்லது உலகத்தை ஏமாற்றுவதற்கு இலங்கை தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இலங்கையுடைய அந்த முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை இந்தியா வழங்குகிறது என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வருகை தந்ததன் மூலம் இங்கே ஏதோ நடந்துவிடும் என்று எல்லோரும் கற்பனை செய்து அதிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். முகர்ஜி வந்தால் என்ன அல்லது அப்துல் கலாம் வந்தால் என்ன, இல்லை இந்தியாவுடைய பிரதமர் மன்மோகன் சிங் வந்தால் கூட தமிழர்களுக்கு ஏதாவது தர வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது தீர்வுக்காக நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற மனநிலை இப்பொழுது இந்தியாவிடமும் இல்லை, இலங்கையிடமும் இல்லை. ஆகவே இந்த நிலைமைகளை சரியான முறையில் கூர்ந்து கவனித்து தமிழ் தரப்பாகிய நாங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியதும் ஒரு வகையான ரீதியான போராட்டங்களை உருவாக்க வேண்டியதும் மக்களை நாங்கள் கொள்கை ரீதியாக எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் அவர்களை வழிநடத்த வேண்டிய தேவையும் எங்களுடைய கட்சியில் இருக்கிறது என்பதை நாங்கள் தற்போது உணர்கிறோம்.